வாசிக்கிறோம். 130வது சங்கீதம் முழு சங்கீதத்தையும் நாம் எல்லோரும் சேர்ந்து வாசிக்கிறோம். கர்த்தாவே, ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஆண்டவரே, என் சத்தத்தை கேளும். என் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு உமது செவிகள் கவனித்திருப்பதாக. கர்த்தாவே, நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீர்களானால் யார் நினைப்பான்? ஆண்டவரே, உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது. அவருடைய வார்த்தையை நம்பியிருக்கிறேன். எப்பொழுது விடியும் என்று விடியற்காலத்து காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கலாம் அதிகமாக என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக. கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. அவர் இஸ்ரவேலை அதன் சகல அக்கிரமம் என்று மீட்டுக் கொள்வார். தேவதாமே இந்த வசனங்களை ஆசீர்வதித்து நம் அனைவரோடும் கூட பேசுவாராக. குறிப்பாக இந்த சங்கீதம் யார் பாடினார் என்று சொல்லி போடப்படவில்லை. 131வது சங்கீதத்தை பார்த்தா தாவீது பாடின ஆரோகண சங்கீதம். 127 பார்த்தீங்கன்னா சாலமோன் பாடின ஆரோகண சங்கீதம் என்று போடப்பட்டிருக்கிறது. சில சங்கீதங்களில் யார் பாடினார் என்று போடப்படவில்லை. ஆனால் இதெல்லாம் ஆரோகண சங்கீதம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆரோகண சங்கீதம் என்று சொன்னால் அதாவது மலை மீது எருசலேம் பட்டணம் இருக்கிறது. மலை மீது எருசலேம் பட்டணம் இருக்கிறது. எருசலேம் ஆலயத்திற்கு, மலை மீது இருக்கக்கூடிய எருசலேம் ஆலயத்திற்கு கீழே இருக்கக்கூடிய பல ஊர்களை சேர்ந்தவர்கள் என்ன செய்வாங்கனாக்கா, மலைக்கு நடந்து வருவார்கள். அந்த மலைக்கு அவர்கள் நடந்து வருவார்கள். அப்போ வாகன வசதியெலாம் இல்லை இல்லையா? அதனால் வருஷத்துக்கு ஒரு முறை அங்கே எல்லோரும் குடும்பத்தாரோடு கூட என்ன செய்யணும்னா சொன்னால், அங்கே ஆண்டவரை தரிசிக்கும்படியாக எருசலேமுக்கு அவர்கள் வர வேண்டும். ஆகவே அவர்கள் வரும்பொழுது, மலை ஏறி அவர்கள் வரும்பொழுது அவர்கள் களைப்பு நீங்க பாடிக்கொண்டே போக வேண்டும். அநேகர் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? பாட்டு பாடிக்கிட்டே போனாக்கா அங்கே பலு தெரியாது. விவசாய நிலத்தில் சிலரெல்லாம் நாற்று நடுவாக போதெல்லாம் பாட்டு பாடிக்கிட்டே நடுறாங்க. ஏன் பாட்டு பாடணும்? ஏதோ பாட்டு பாடணும் அவசியமா? இல்லை. வழி தெரியாமல் இருக்க, அதாவது ப்ரெஷர் இல்லாமல் இருக்க என்ன செய்கிறாங்க? பாட்டு பாடி செய்கிறாங்க. அதுபோல் மலை மீது இருக்கக்கூடிய எருசலேம் பட்டணம் மற்றும் அதை ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போகிறவர்கள் அந்த வழியில் போகும்போது பாடுகிற பாடல்கள் தான் ஆரோகண சங்கீதம். த சாங் ஆஃப் அசன்ட் என்று போடப்பட்டிருக்கு. சாங் ஆஃப் அசன்ட்னா ஏறிக்கொண்டே போகிறது. அசன்ட்னா மேலே ஏறு, டிசன்ட்னா இறங்குறது. அசன்ட்னா ஆங்கிலத்தில் ஏறுவது, டிசன்ட்னா இறங்குவது. ஆரோகணம் என்ன சொன்னாக்கா அசன்ட், த சாங் ஆஃப் அசன்ட். அது வந்து ஏற்றி பாடிக்கொண்டே போகிற ஒரு சங்கீதமாக இருக்குது. வாசிக்கப்படுகிற பகுதி 130வது சங்கீதம். ஆகவே இந்த பாடல்கள்லாம் பாடிக்கொண்டே போவார்கள். அதில் முக்கியமான ஒரு சங்கீதமாக காணப்படுகிற சங்கீதம் 130வது சங்கீதம். அதில் முதலாவது வசனம், கர்த்தாவே, ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்திலேயோ அதை நம்ம பார்க்கணும். அவுட் ஆஃப் த டெப்த்ஸ் ஹேவ் ஐ கிரைட் அன்டு தீ ஓ லார்ட் என்று ஆங்கிலத்தில் போடப்பட்டிருக்கிறது. பாருங்கள், கிரைட் என்ற வார்த்தை அழுகிற ஒரு வார்த்தை இல்லையா? ஐ கிரைட் என்று சொன்னால் அழுது கொண்டே கூப்பிடுவது. தமிழில் கூப்பிடுகிறேன் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆங்கிலத்தில் ஐ கிரைட் அன்டு தீ என்று போடுவோம். அப்படின்னா கூப்பிடுறதே எப்படி கூப்பிடுறாங்க? அழுது கொண்டே கூப்பிடுறாங்க. சங்கீதக்காரன் ஆண்டவரை அழுது கொண்டே, மன சஞ்சலத்தாலே, மன பாரத்தினாலே அவன் கர்த்தரை கூப்பிடுகிறான். எப்படி கூப்பிடுகிறான்னு சொன்னால் அழுது கொண்டே அவன் கூப்பிடுகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தாவே, ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் அப்படின்றா ஏதோ அவனுக்கு பெரிய பிரச்சனை இருக்கிறது. பாவத்தினாலோ அல்லது மற்ற காரியங்களாலோ பெரும் பிரச்சனை அவனுடைய இருதயத்தை அது தாக்கி நிற்கிறது. இருதயத்தை பாரமாக்குகிறது. வாழ்க்கை மிக கடினமாக இருக்கிறது. வாழ்க்கையை வாழ முடியுமா என்ற ஒரு சோதனை. ஆகவே இந்த காரியங்களை குறிப்பிடுவது தான் ஆழங்களிலிருந்து கூப்பிடுகிறேன் என்று சொல்கிறார். ஆழம் என்று சொன்னால் ஏதோ தண்ணீர் கடியிலையோ இல்லை நிலத்தினுடைய ஆழத்திலிருந்து கூப்பிடுறது கிடையாது. அங்கே ஆழங்களிலிருந்து கூப்பிடுகிறேன் என்று சொன்னால் மனபாரம் அவ்வளவாக இருக்கிறது, சஞ்சலம் அவ்வளவாக இருக்கிறது, துக்கங்கள் அவ்வளவாக இருக்கிறது. அதாவது இருதயம்
வெடிபடும் நிலைமையில் இருக்கக்கூடிய நேரத்தில் அவன் அழுது கொண்டே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். மனுஷரை நோக்கி கூப்பிடவில்லை, கர்த்தரை நோக்கி கூப்பிடுறோம். நாம் கூட என்ன செய்யணும்? நமக்கு அவ்வளோ பெரிய பாரங்கள் காணப்படும் போது மனுஷர்கிட்ட போகலாமா? மனுஷர்கிட்ட போய் மனுஷன் நமக்கு என்ன செய்வான்? ஒன்றுமே செய்ய முடியாது. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டா அவர் என்ன செய்வார்? உன்னதத்திலிருந்து நமக்கு பதிலளிக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி அநேக வசனங்களை பார்க்கிறோம். ஆகவே கர்த்தாவே, ஆழங்களிலிருந்து உம்மை கூப்பிடுகிறேன், ஃப்ரம் த டெப்த்ஸ் ஐ ஆம் கிரையிங் அன்டு யூ என்று ஆங்கிலத்தில் போடப்பட்டிருக்கு. ஐ கிரைட் அன்டு யூ ஓ லார்ட் என்று போடப்பட்டிருக்கு. தேவனே, உம்மை மகா ஆழங்களிலிருந்து நான் உம்மை அழுது கூப்பிடுகிறேன் என்று சொல்லி வார்த்தை ஐ கிரைட் என்று சொல்லி முதலாவது வார்த்தை ஐ கிரைட், அதாவது நான் அழுது கொண்டே உம்மை கூப்பிடுகிறேன் என்று இந்த சங்கீதக்காரன் சொல்கிறான். இரண்டாவதாக நாம் பார்க்கும்பொழுது, ஆண்டவரே என் சத்தத்தை கேளும், என்னுடைய விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு உம்முடைய செவிகள் கவனித்து இருப்பதாக. என்னுடைய சத்தத்தை நீர் கேளும் என்று சொல்கிறார். ஆகவே என்னுடைய நான் கூப்பிடுகிற சத்தம் உம்முடைய சன்னிதானத்தில் வந்து எட்டத்தக்கதாக காணப்படட்டும் என்று சொல்லி அங்கே கூப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அவர் சொல்லும், ஆண்டவரே என் சத்தத்தை கேளும், என் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு உமது செவிகள் கவனித்திருப்பதாக. எவ்வளோ பேர் உண்மை கூப்பிடுகிறார்கள், ஆனாலும் கூட என்னுடைய சத்தம் உடைய சமூகத்தில் வரட்டும் என்று சொல்லுது. பாருங்க, நம்ம ஒரு வார்த்தையை சொல்கிறோம் இல்லையா? இந்த வியாழக்கிழமைக்கு அதிகாலை ஜபம் முடிந்தவுடனே என்ன சொல்கிறோம்? என் கண்மலையும் என் மீட்பருமாய் கர்த்தாவே, என்னுடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் சமூகத்தில் பிரியமாக இருப்பதாகவா பிரீதியாக இருப்பதாகவா? பிரீதியாக இருப்பதாக. ப்ரிஃபரன்ஸ். லெட் மை வேர்ட் பி ப்ரிஃபர்ட் அப்படி என்றால் என்ன அர்த்தம்னாக்கா, அநேகர் கூப்பிடுவாங்க, ஆனால் க்யூவில் யார் முதல்ல போய் நிற்கணும்? நான் தான் போய் நிற்கணும். அதுதான் ப்ரிஃபரன்ஸ். நான் கூப்பிடுகிற சத்தம், நான் பேசுகிற வார்த்தை எல்லா ஜனங்களை காட்டிலும் என்ன பண்ணணும்? லெட் மை வேர்ட் பி ப்ரிஃபர்ட் அன்டு யூ. அது என்னது? முந்தி வருவதாக. ப்ரிஃபரன்ஸ். யாருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க போகிறார்? ஆண்டவர் அநேக ஜபங்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறார். ஆனாலும் கூட என்னுடைய ஜபத்திற்கு என்ன செய்யணும்? ஆண்டவர் அங்கே பதிலளிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதாக நாம் பார்க்கிறோம். பாருங்க, 130வது சங்கீதம் 2வது வசனம். ஆண்டவரே என் சத்தத்தை கேளும், என் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு உமது செவிகள் கவனித்திருப்பதாக. கவனிக்காமல் இருந்துடாதீங்க ஆண்டவரே, அது நீங்கள் நான் கூப்பிடுறத நீங்கள் கேளுங்க என்று சொல்லி சொல்கிறாரு. 3வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தாவே நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான்? ஆண்டவரே. 3வது வசனத்தை அங்கே நம்ம வாசிக்க. 3-4 வசனத்தை ஆங்கிலத்தில் வாசிங்க. If the Lord shouldest mark iniquities, O Lord, who shall stand? But there is forgiveness with thee, that thou mayest be feared. கர்த்தாவே நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பானால் யார் நிலை நிற்பான்? ஆண்டவரே. பாருங்க, இப்போ உன்னுடைய அக்கிரமங்கள் நிமித்தமாக அவர் கேட்க மாட்டேன் என்று சொன்னாக்கா ஒருவர் கூட நம்ம என்ன பண்ண முடியாது? அவரிடத்துல போக முடியாது. நம்மிடத்தில் அக்கிரம சிந்தனை இருந்தாங்க அவர் நம்முடைய ஜபத்தை அவர் கேட்க மாட்டார். ஆகவே முதலாவதாக நம்முடைய அக்கிரமங்களை அவர் மன்னிக்க வேண்டும். ஜபங்களை அவர் நம்முடைய ஜபங்களை அவர் கேட்பதற்கு முன்பாக நம்முடைய அக்கிரமங்களை அவர் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர் மன்னிக்க வேண்டும். என்னுடைய ஜபம் அவரிடத்தில் போகாதபடிக்கு எது தடுக்கிறது என்று சொன்னால் என்னுடைய பாவங்கள், என்னுடைய அக்கிரமங்கள். இதுதான் என்னுடைய ஜபங்கள் அவர் கேட்க முடியாதபடி தடை செய்கின்றதாக காணப்படுகிறது என்று சொல்லி நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, கர்த்தாவே நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான்? ஆண்டவரே உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. ஐ கன்ஃபஸ். முதல்ல இங்கே பார்க்குறோம் ஐ கிரை என்று வாசிக்கிறோம் இல்லையா? நான் மகா ஆழங்களிலிருந்து உம்மை கூப்பிடுகிறேன் என்று ஆங்கிலத்தில் தமிழில் போடப்பட்டிருக்கு. ஆங்கிலத்தில் எப்படி செய்யிருக்கு? ஐ கிரை என்று வாசிக்கிறோம். கூப்பிடுவதை காட்டிலும் அழுது கொண்டு
அதிக விசாரத்தினால், அதிக பாரத்தினால் அங்கே இருதயம் தோய்ந்து போன நிலைமையிலே அவன் என்ன செய்கிறான்? மகா ஆழங்களிலிருந்து தாங்க முடியாத காரணத்தினாலே அவன் என்ன செய்கிறான்? அவன் கூப்பிடுகிறான், ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறான். எனக்கு ஆண்டவரிடத்தில் மாத்திரம்தான் எனக்கு ஒத்தாசை வரும். சங்கீதக்காரர் சொல்லும்போது என்ன சொல்றாரு? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களை நான் நோக்கி பார்க்கிறேன். அவரிடத்திலிருந்து தான் எனக்கு ஒத்தாசை வரும். ஃப்ரம் வென்ஸ் கமத் மை ஹெல்ப் என்று ஆங்கிலத்தில் நாம் வாசிக்கிறோம். ஏன் என்று சொன்னால் அங்கேருந்து தான் எனக்கு உதவி வர வேண்டும். மனுஷர்களுடைய உதவி ஒரு நாளும் நிலைக்காது. மனுஷர்கள் இன்றைக்கி நான் உனக்கு செய்கிறேன்னு சொல்லுவான், நாளைக்கு போனாக்கா நீ யார் என்று கேட்பான். ஆகவே அவன் கொடுத்த வாக்குறுதியை மாறுவான். ஆனாலும் கர்த்தர் ஒரு நாளும் நம்மை மறந்து போகிற தேவன் இல்லை. ஆகவே அவரிடத்திலே, அவருக்கு நேராக நாம் கைகளை ஏறெடுக்க வேண்டும். அவரிடத்திலிருந்து நாம் உதவியை பெற வேண்டும். ஆகவே தான் இவன் அவனுடைய இருதயம் வெடிக்கிற நிலைமையில் இருந்தபொழுது, அவனுடைய கஷ்டங்கள் அவ்வளவாக பெருகின பொழுது அவன் கர்த்தரை நோக்கி கெஞ்சுகிறான். எப்படி? he cried unto the Lord. I cried unto the Lord என்று சொல்லி ஆங்கிலத்தில் போடப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக அவன் நன்கு உணர்ந்திருக்கிறான். அவர் எனது ஜெபத்தை கேட்காமல் போவதற்கு காரணங்கள் ஏதாவது இருக்குன்னு சொன்னால் என்னுடைய பாவங்கள், என்னுடைய அக்கிரமங்கள். ஆகவே அவன் என்ன செய்கிறான்? அவர் மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி சங்கீதக்காரன் உணர்ந்து ஐ கன்ஃபஸ் என்று அங்கே நம்ம உணர்ந்து கொள்கிறோம். உமக்கு பயப்படும்படியாக உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. இது ரொம்ப ஆழமான வசனமாக இருக்குது. 4வது வசனம் மிக ஆழமான வசனமாக இருக்குது. உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. யாராவது உனக்கு தண்டனை கொடுத்தா தான் நம்ம என்ன செய்வோம்? பயப்படுவோம். வீட்டில் கூட பிள்ளைங்களுக்கு இந்த தப்பு செஞ்சாக்கா நம்ம அடிப்போம் அல்லது பனிஷ்மெண்ட் இருக்குன்னாக்கா தான் பிள்ளைகள் என்ன செய்வாங்க? பயப்படுவாங்க. அப்பா மன்னிப்பாருன்றதுனால நான் யாரும் பயப்படுவோமா? இந்த வசனத்தை யோசித்து பார்த்துருக்கீங்களா? அப்பா கிட்ட போய் நம்ம பாவத்தோடு எப்படி நிற்பது? நம்ம கீழ்ப்படியாமல் நிலைமையில் எப்படி நிற்பது? ஏனென்று சொன்னால் அவ்வளவாக நம்மை நேசித்திருக்கிறார். நாம் தவறுகள் செய்யக்கூடாது, தப்பிதங்கள் செய்யக்கூடாது, பாவங்கள் செய்யக்கூடாது என்று சொல்லி அவர் விரும்புகிறார். அவரிடத்துல மன்னிப்பை கேட்கறதுக்கே எனக்கு நடுக்கமாக இருக்கு. ஆண்டவரே என்ன மன்னிங்க என்று சொல்லுவதற்கே எனக்கு நடுக்கமாக இருக்கிறது. ஆகவே தான் இந்த வசனத்தில் உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் அடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் மன்னிக்கிறதே என்னது? நம்ம பயப்படுவோமா? அவர் நம்மை மன்னித்தாலே நமக்கு என்ன வரும்? பயம். இங்கே போடப்பட்டிருக்கிறது ரெவரன்ஷியல் ஃபியர். ரெவரன்ஷியல் ஃபியர்னா அவர் மீது இருக்கிற மதிப்பினாலே, அவர் மீது இருக்கிற அந்த விதமான எண்ணத்தினாலே எனக்கு பயத்தை அவர் கொடுக்கிறது. அவரிடத்துல போய் நான் எப்படி பாவத்தை செய்துவிட்டு அவரிடத்துல போய் எப்படி மன்னிப்பு கோருவது என்ற பயம், அது ரெவரன்ஷியல் ஃபியர். அவருடைய நாமத்துக்கு நாம் கொடுக்கிற அந்த மகிமையாக இருக்கிறது. அவருக்கு பயப்படும்படியாக மன்னிப்புகள் உண்டு, மன்னிப்பு உண்டு. முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்? ஐ க்ரைட் என்று பார்த்தோம். இரண்டாவதாக ஐ கன்ஃபஸ் என்று நாம் உணர்ந்து கொள்கிறோம். ஏன் நம்ம அறிக்கையிடணும்? நம்ம பாவங்கள், நம்ம அக்கிரமங்கள் தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்க முடியாதபடி தடை செய்கிறது. என்னுடைய ஜெபம் இன்னும் கூட ஆண்டவரிடத்தில் ஏன் கிட்டி சேரவில்லை, அவர் ஏன் இன்னும் பதிலளிக்கவில்லை என்று சொன்னால் ஒரு காரணம் இருக்கலாம். என்னுடைய பாவங்கள், என்னுடைய அக்கிரமங்கள் இன்னும் கூட அது என்னிடத்தில் இருந்து அது தடை செய்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மூன்றாவதான காரியத்தை நாம் பார்க்கும்போது 5ஆம் வசனம், கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன் என்று சொல்கிறார். மூன்றாவது காரியம் என்ன? ஐ வெயிட். முதல்ல ஐ க்ரை, ரெண்டாவதாக நாம் என்ன பார்த்தோம்? ஐ கன்ஃபஸ், மூன்றாவதாக என்னது? ஐ வெயிட். அறிக்கை செய்திருப்பட்ட பிறகு ஏன் நம்ம பொறுமையாக இருக்கணும்? அவரிடத்துல அறிக்கை செய்தவுடனே நமக்கு கிரியை செய்ய வேண்டியது தானே. நம்மளுடைய பார்த்து முடிஞ்சது என்னது? என்னுடைய பாவங்களை நான் உண்மையாக அவரிடத்துல அறிக்கை செய்யும் போது என்னுடைய பகுதியை முடிஞ்சிடுச்சு. ஆனாலும் கூட சங்கீதக்காரன் நீங்க சொல்றான் வெயிட் என்று சொல். கர்த்தருக்கு காத்திருக்கிறேன். எதற்காக இன்னும் காத்திருக்கணும்? நான் தான் அறிக்கை செய்திருக்கிறேனே, ஆனாலும் கர்த்தருக்கு காத்திருக்கிறேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுவது தெரியுமா? in order to restore the relationship, in order to restore the fellowship with the Lord, அவரோடு கூட ஐக்கியத்தை திரும்பவுமாக கட்டமைப்பதற்கு காத்திரு. பாவத்தை அறிக்கை செய்துட்டேன்,
அவரிடத்துல அழுகையோடு நான் முறையிட்டு விட்டேன், என் அக்கிரமங்களை அவர் மன்னித்தார். இதெல்லாம் உறுதி தான். ஆனால் அவனு என்னதுக்காக எதுக்காக அவன் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறான்? ஐ வெயிட் என்று சொல்லும்போது in order to restore the fellowship, அவரோடு கூட திரும்பவுமாக ஐக்கியத்தில் நான் பழைய நிலைமைக்கு வரணும், ஆதி அன்புக்குள்ளாக நான் வரணும். அது இட் வில் டேக் டைம். ஆதியில் இருந்த அன்பை நாம் பாவத்தினால அக்கிரமத்தினால நாம் ஒருவேளை இழந்திருக்கக்கூடும். அவர் நம்மை மன்னித்தார் தான், ஆனாலும் கூட ரெஸ்டோர் பண்ணுவதற்கு நேரங்கள் ஆகும். அவர் குறித்த நேரம் வரையே நாம் காத்திருக்கணும். உடனடியாக எல்லாம் நடந்தணும்னு நினைக்கக்கூடாது. இந்த ஆதி அன்புக்குள்ளாக திரும்புவதற்கு இவன் கவனத்தோடு கூட காத்திருக்கிறான். ஆண்டவரை திரும்பவுமாக உம்மோடு கூட நல்ல ஐக்கியம் எனக்கு ஏற்படணும், உம்மோடு கூட நல்ல ரிலேஷன்ஷிப் உள்ளாக நான் வரணும் என்று சொல்லி அவன் காத்திருக்கிறான். ஆகவேதான் கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பியிருக்கிறேன். அவருடைய வார்த்தை என்ன? உன்னை மன்னித்தார் என்ற வார்த்தைக்காக அவன் உறுதியாக அந்த ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுவதற்காக அவன் காத்திருக்கிறான் என்று சொல்லி போடப்பட்டிருக்கு. அதற்கு ஒரு உதாரணம் இங்கே போடப்பட்டிருக்கு. 6ஆம் வசனம், எப்பொழுது விடியும் என்று விடியற்காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கலும் அதிகமாக என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. ஜாமக்காரனா யாரு? வாட்ச்மேன், காவல்கார். அப்போலாம் என்னது, டவர் இருக்கும், அங்கே ஃபோர்ட்ரஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த வால் இருக்கிறது இல்லையா, நகரத்தை சுற்றிலும் மதில் சுவர் இருக்கிறது, எதிரிகள் வராதபடிக்கு அங்கே பாதுகாப்புக்காக அங்கே காவற்காரரை நிறுத்துவார்கள். ஜாமக்காரர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் என்ன செய்வாங்க, இரவு டியூட்டிக்கு போகிறாங்க. இரவு டியூட்டிக்கு அவங்க போகிறாங்க, நைட் ஷிஃப்ட்டு போகிறாங்க. காவல்காரர் யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லி விழிப்போடு கூட எதிராளி வரக்கூடாது என்று சொல்லி எதிராளியை குறித்து எச்சரிப்பை நகரத்திற்கு சொல்லும்படியாக அவன் என்ன செய்கிறான், நின்று கொண்டே அங்கே பார்த்து கொண்டு இருக்கிறான், எதிராளி யாராம் வராங்களான்னு சொல்லி. ஆனாலும் அவனுக்கு எப்படி இருக்குது, கஷ்டமாக இருக்குது. இரவை பார்க்கிறான், அது நீண்டு கொண்டே போகிறது. பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு இரவு போவே போகாது. பொழுது எப்போ புலரும், பொழுது எப்போ விடியும் என்று சொல்லி விழித்திருக்கிறவங்க ரொம்ப கடினமாக இருக்கும். ஒருவேளை தூங்கி எழுந்திரிச்சாக்கா உடனே விடுந்த மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் நான் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை மடக்கி தூங்கட்டும். ஏன் தூங்கினாக்க உடனே விடிஞ்சிருக்கு. ஆனால் இரவில் முழித்து கொண்டு இருப்பது, விழித்து கொண்டு இருப்பது என்பது கடினமான காரியம். அதுவும் காவல்காரராக காத்து கொண்டு விழித்து கொண்டு இருப்பது மிக கடினமான காரியமாக இருக்கிறது. எப்போ இந்த இரவு முடியும், நான் எப்போ வீட்டுக்கு போவேன்னு சொல்லி ஒவ்வொரு ஜாமக்காரனுக்கும் தோன்றும். ஒவ்வொரு வாட்ச்மேனுக்கு என்ன நினைப்பான், சீக்கிரமாக எப்போ பொழுது விடியும், நான் எப்பொழுது இந்த பணியிலேருந்து விடுபட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு போவேன் என்று அவனுக்கு எவ்வளவு ஆர்வம் இருக்குமோ அதை போல் என்ன செய்கிறான், ஆண்டவரோடு கூட தன்னுடைய ரிலேஷன்ஷிப் திரும்பவுமாக ரெஸ்டோர் ஆவதற்காக, திரும்பவுமாக கட்டமைக்கப்படுவதற்காக, ஆதியில் இருந்த அன்புக்குள்ளாக அவன் திரும்ப வருவதற்காக அவ்வளவு தீவிரமாய் இந்த ஜாமக்காரனை போல அவன் காத்திருக்கிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே 3 காரியங்களை பார்த்தா என்னென்ன காரியம்? ஐ கிரை, ஐ கன்ஃபஸ், ஐ வெயிட் என்ற வார்த்தையை நாம் பார்த்தோம். 7ஆம் வசனம், இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக, கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. இப்போ பாருங்கள், இவன் என்னென்னலாம் ஆசித்தானோ, இவனுக்கு என்னென்னலாம் விருப்பம் இருந்ததோ அதெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றி விட்டார். எப்படி புரிஞ்சு கொள்கிறோம்? 7ஆம் வசனம் வந்த உடனே தான் மன்னிக்கப்பட்டாச்சு, தன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது, தேவனோடு கூட பழைய அன்புக்குள்ளாக, ஆதி அன்புக்குள்ளாக நிலைநிறுத்தப்பட்டு விட்டான் என்று சொல்லி 7ஆம் வசனத்தில் வரும்போது நம்ம உணர்ந்து கொள்வோம். இதுவரையும் ஐ என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். ஐ கிரை, நான் அழுதேன், நான் மன்னிப்பை கோரினேன், அதுக்கடுத்தது என்னது, நான் காத்து கொண்டது. இங்கே வரும்பொழுது லெட் த இஸ்ரேல் என்று வாசிக்கிறோம். அப்படின்னா ஜனங்கள், வி என்ற அந்த வார்த்தைக்குள்ளாக இங்கே நாம் போகிறோம். இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக, நானும் இஸ்ரவேலரும் கர்த்தரை நம்பியிருப்பதாக. யார் மன்னிக்கப்பட்டு யார் கர்த்தரிடத்தில் தனிப்பட்ட உறவுக்குள்ளாக அவர்கள் வருகிறார்களோ இப்பொழுது அவர்கள் தான் மற்றவர்களுக்கு வழிகாட்ட முடியும்.
இப்போ அந்த சங்கீதத்தை எழுதின இந்த சங்கீதக்காரன் தான் மன்னிக்கப்பட்டவனாக இருக்கிறேன், என்னுடைய அழுகையெல்லாம் ஆண்டவர் கேட்டார், என்னுடைய நிலைமை ஆதி அன்புக்குள்ளான நிலைமைக்குள்ளாக கொண்டு வந்து விட்டார், இப்பொழுது அடுத்தவர்களுக்கு வழிகாட்டுகிறான். லெட் த இஸ்ரேல் என்று வாசிக்கிறோம். அப்படிதானே வருது அந்த வார்த்தை? வாசிங்க, ஆங்கிலத்தில் வாசிங்க. லெட் த இஸ்ரேல் ஹோப் இன் த லார்ட். அவனுடைய நம்பிக்கையை, அவன் காத்திருந்த அந்த நம்பிக்கையை ஆண்டவர் பூர்த்தி செய்தார். இப்பொழுது மற்றவர்களுக்கு அவன் என்ன செய்கிறான்? தன்னுடைய ஜனத்தாருக்கு என்ன செய்கிறான்? அவன் வழிகாட்டுகிறவனாக இருக்கிறான். இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக, கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. அப்படி என்றால் அவன் மீட்கப்பட்டு விட்டான். அவன் அழுதான், அவன் நம்பியிருந்தான், அவன் பாவத்தை அறிக்கை செய்தான், அந்த ஆதி அன்புக்குள்ளாக வர வேண்டும் என்று விரும்பினான், தான் மீட்கப்பட வேண்டும் என்று விரும்பினான். எல்லாவற்றையும் ஆண்டவனுக்கு செய்து முடித்தார். இப்பொழுது ஒரு திருப்தியான ஒரு மனிதனாக, பரிபூர்ண ஒரு மனுஷனாக அவன் நின்று கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன சொல்கிறான்? நீங்களும் என்ன செய்யுங்க? கர்த்தர் மீது நம்பிக்கையாக இருங்க, அவரிடத்துல மீட்பு உண்டு, அவரிடத்துல மன்னிப்பு உண்டு, காத்திருத்தல் வீணாக போகாது, அவருக்காக கர்த்தருக்கு காத்திருப்பது வீணாக போகாது என்று சொல்லி அங்கே அவனுடைய ஜனங்களுக்கு வழிகாட்டுகிறவனாக அவன் மாறி போனான். ஆகவே தான் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் இஸ்ரவேலை அதன் சகல அக்கிரமம் நின்று மீட்டு கொள்வார். இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்வார்? சகல அக்கிரமம் நின்று மீட்டு கொள்வார். தனிப்பட்ட விதத்தில் என்னுடைய அக்கிரமத்திலிருந்து கர்த்தர் மீட்டு கொண்டார். ஆகவே கர்த்தரிடத்தில் ஏராளமான மன்னிப்புகள் உண்டு, கர்த்தரிடத்தில் பயப்படும்படியாக மன்னிப்பு உண்டு. அவரிடத்தில் போகும்போது நம்மை மீட்கிறார், நம்முடைய காத்திருத்தல் முடிகிறது. மாத்திரமல்லாமல் என்னை மீட்டு கொண்ட தேவன் சகல அக்கிரமத்தையும் மன்னித்து என்னுடைய ஜபங்கள் கேட்கும்படியாக அவர் செய்கிறார்.